ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையின் ஒரு நாளையும் நாம் விட்டுவிடக்கூடாது, ஒரு நொடியையும் நாம் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி இந்த திருவழிபாட்டு ஆண்டையே அப்படிதான் வடிவமைத்திருக்கிறது தாய் திருச்சபை. திருவருகை காலமும் கிறிஸ்துமஸ் காலமும் மாதாவுக்கு மங்கள வார்த்தை சொன்ன அந்த கணம் முதல் ஆண்டவர் ஞானஸ்தானம் வாங்கிய அந்த நாள் வரை திருவருகை காலத்திலும் கிறிஸ்துமஸ் காலத்திலும் நாம் கொண்டாடுகிறோம். அதைத் தொடர்ந்து பொது காலம். ஒவ்வொரு ஞாயிறும் நான் உங்களுக்கு அறிவிப்புகள் சொல்லும் பொழுது அதை சொல்கிறேன். இன்று பொது காலத்தின் 30வது ஞாயிறை, 33வது ஞாயிறை கொண்டாடுகிறோம். இந்த பொது காலம் எதை நம்மை தியானிக்க அழைக்கிறது? ஆண்டவருடைய வாழ்க்கையை, ஆண்டவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும், அவர் நமக்கு கொடுத்த நற்செய்தியையும் இந்த பொது காலத்தில் நாம் தியானிப்போம். பொது காலத்தில் அவருடைய பிறப்பையோ இறப்பையோ நாம் தியானிக்க மாட்டோம். அவருடைய வாழ்க்கை, அந்த 3 ஆண்டுகள் ஆண்டவர் செய்த ஒவ்வொரு செயல்களையும் இந்த பொது காலத்தில் நாம் விசேஷமாக தியானிப்போம். ஒவ்வொரு அதிசயங்களும் அற்புதங்களும், அவருடைய மன்னிப்பு, அவருடைய ஆற்றல் இந்த பொது காலத்தில் நாம் கொண்டாடுகிறோம். நீண்ட காலம் ஒரு நாளையும் நாம் விட்டுவிடக்கூடாது ஆண்டவருடைய வாழ்க்கையில். பொது காலத்தில் அதற்காகத்தான் இத்தனை வாரங்கள். இப்பொழுது நாம் 33வது வாரத்தில் இருக்கிறோம். பொது காலம் 33 வாரங்களாக ஆண்டவருடைய வாழ்க்கையை நாம் தியானித்த வண்ணமாக இருக்கிறோம். அவருடைய
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி அன்போடு இந்த திருபலிக்கு வரவேற்கின்றேன். இன்று நாம் பொது காலத்தின் 33வது ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய திருவழிபாட்டின் இறுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த திருவழிபாட்டின் ஆண்டின் இறுதியில் இருக்கிறோம். We have come to the end of the liturgical year. வருகின்ற ஞாயிறு கிறிஸ்து அரசருடைய பெருவிழா. அதைத் தொடர்ந்து புதிய காலத்தை நாம் தொடங்கவிருக்கிறோம். இந்த 33வது வாரத்தை நாம் கொண்டாடும் பொழுது இறைவன் இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக அவருடைய அருள் கொடைகளால் நம்மை நிரப்பியுள்ளார். அவருடைய திருவருட்சாதனங்களின் வழியாக நமக்கு வாழ்வை கொடுத்துள்ளார். இந்த திருவழிபாட்டின் ஆண்டில் அதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து வருகின்ற ஆண்டில் இன்னும் விசுவாசத்தோடும் ஆற்றலோடும் அவருடைய வாழ்வை கொண்டாடிட, அவருடைய மரணத்தையும் உயிர்ப்பையும் எடுத்து உரைத்திட தேவையான அருள் வரங்களுக்காக இந்த திருபலியில் ஜெபிப்போம். முதல் வாசகம் இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அக்காலத்தில் உன் இனத்தார்க்கு தலைமை காவலரான மிக்கேல் எழும்புவார். மக்களினம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்ப காலம் வரும். அக்காலத்தில் உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். இறந்து போய் மண் புழுதியில் உறங்குகிற அனைவருள் பலர் விழித்தெழுவர். அவருள் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர். வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா இழிவுக்கும் உள்ளாவர். ஞானிகள் வானத்தின் பேரொளியைப் போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளி வீசி திகழ்வர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவர் எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும், ஏனெனில் என்னை பாதாளத்தில் ஒப்புவிக்க மாட்டீர். உம் அன்பனை படுகொலியை காண விடமாட்டீர். பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவாராக்கினார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10,
11 முதல் 14 மற்றும் 18 வரையிலான இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் இறை ஊழியம் புரியும் போது மீண்டும் மீண்டும் அதே பலிகளை செலுத்தி வருகிறார். அவையோ பாவங்களை ஒருபொழுதும் போக்க இயலாதவை. ஆனால் இவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அங்கே தம் பகைவர் தமக்கு கால்மணை ஆக்கப்படும் வரை காத்திருக்கிறார். தாம் தூயவர் ஆக்கியவர்களை ஒரே பலியால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவர் ஆக்கினார். எனவே பாவ மன்னிப்பு கிடைத்த பின் பாவத்திற்கு கழுவாயாக செலுத்தும் பலிக்கு இடமே இல்லை. ஆண்டவரின் அருள். நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: அந்நாட்களில் வேதனைகளுக்கு பிறகு கதிரவன் இருண்டு விடும், நிலா ஒளி கொடாது, விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்த வண்ணம் இருக்கும், வான்வெளியின் கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை காண்பீர்கள். பின்பு அவர் வானதூதரை அனுப்பி அவர்கள் மண்ணுலகில் ஒரு கோடியிலிருந்து விண்ணுலகின் மறுகோடி வரை 4 திசைகளிலிருந்தும் தேர்ந்து கொள்ளப்பட்டோரை கூட்டி சேர்ப்பர். அத்தி மரத்திலிருந்து ஒரு உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள். அதன் கிளைகள் தளிர்ந்து இலைகள் தோன்றும்போது கோடை காலம் நெருங்கிவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழும்போது மானிட மகன் கதவை நெருங்கிவிட்டார் என நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இவை அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழிந்து போகாது. ஆனால் அந்த நாளையும் வேளையையும் தந்தையை தவிர வேறு எவரும்
அறியார். விண்ணுலகில் உள்ள தூதர்களோ மனுமகனோ கூட அவருக்கோ கூட தெரியாது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, நம்முடைய இந்த மீட்பின் வரலாறில் ஆண்டவருடைய செயலை 3 பகுதிகளாக நாம் பார்க்க முடியும். God's work in this history of salvation can be seen in 3 periods. 3 பகுதிகளாக நாம் பார்க்கலாம். இறைவன் படைத்த நாளிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் வரை முதல் பகுதி. இறைவன் படைத்த நாளிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் வரை முதல் பகுதி. அநேக விஷயங்களை பார்க்கிறோம். எப்படி தந்தையான இறைவன் அனைத்தையும் படைத்தார், இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தினார், எப்படி அரசர்கள் வழியாக தீர்க்கதரிசிகளின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு நம்மை தயாரித்தார் என்பதை அந்த முதல் பகுதியில் நாம் பார்க்கிறோம். 2வது பகுதியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய துன்பம், மரணம், உயிர்ப்பு, விண்ணேற்பு, இவை அனைத்தையும் 2வது பகுதியில் நாம் தியானிக்கின்றோம். ஆண்டவருடைய செயலின் 2வது பகுதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காகத்தான், இந்த மீட்பருக்காகத்தான் அந்த முதல் பகுதியில் அனைவரும் எதிர்நோக்கினார்கள். அனைவரும் அதைத்தான் எதிர்பார்த்தார்கள். இறைவாக்கினர்கள் அதை பற்றி தான் இறைவாக்கு உரைத்தார்கள். அவருடைய விசுவாசம் அனைத்தும் அந்த நாளை எதிர்நோக்கி இருந்தது. ஆகையால் தான் சிமியோன் சொல்வார், ஆண்டவர் குழந்தை இயேசுவை தன்னுடைய கரங்களில் ஏந்தும் பொழுது, என்னுடைய கண்கள் மீட்பரை கண்டுவிட்டது. எதற்காக நாம் இத்தனை ஆண்டுகளாக ஏங்கிக் கொண்டிருந்தோமோ, யார் வருவார் என்று எல்லா தீர்க்கதரிசிகளும் இறைவாக்கினரும் சொன்னார்களோ, இதோ அந்த மீட்பரை, அந்த மீட்பை என்னுடைய கண்கள் பார்த்து விட்டது என்று அவர் அகமகிழ்ந்தது அதற்காகத்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காகத்தான் அந்த முதல் பகுதி முழுவதும் அவருடைய வருகைக்காக, அந்த மீட்பரின் வருகைக்காக தயாரிக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பணி வாழ்க்கை, எப்படி அந்த இறைவனுடைய அனுபவத்தை அவர் நமக்கு கொடுத்தார். அவருடைய நற்செய்தியின் வழியாக, செயல்களின் வழியாக இறைவன் உங்களோடு இருக்கின்றார், இறைவன் நம்மோடு இருக்கின்றார். நம்முடைய துன்ப துயரங்களில் அவர் தொலைவில் இல்லை, அருகில் இருக்கிறார், நம்முள் இருக்கிறார் என்பதை உணர்த்துகின்றார். அது 2வது பகுதி. 3வது பகுதி பெந்தகோஸ்து நாளிலிருந்து இன்று வரை இனி வரும் நாட்கள். நாம் அனைவரும் இந்த 3வது பகுதியில் இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் மீண்டும் வருவார் என்று எதிர்நோக்கி கொண்டு, அவர் கொடுத்த நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டு, அவருடைய பிறப்பையும் இறப்பையும் நாம் கொண்டாடி அவருடைய உயிர்த்தெழுதலை உலகிற்கு அறிக்கையிடுகின்றோம். அதுதான் நம்முடைய விசுவாசம். பெந்தகோஸ்து நாளிலிருந்து இன்று வரை 3வது பகுதி. எப்படி தூய ஆவியானவர் அப்போஸ்தலர்களையும் தாய் திருச்சபையையும் இன்று வரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நற்செய்திக்கு சாட்சிகளாக மாற்றி இருக்கிறார். அப்படியானால் அந்த முதல் பகுதியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நமக்கு இட்டு செல்கிறது. தூய ஆவியானவருடைய வருகையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை தான் நமக்கு விளக்குகிறது. அதைதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் தெள்ளம் தெளிவாக தன்னுடைய சீடர்களுக்கு சொல்வார். நான் உங்களை அனாதைகளாக விட்டு செல்வதில்லை. மிகுந்த ஆழமான வார்த்தைகள் அப்போஸ்தலர்களுக்கு. ஏனென்றால் ஆண்டவர் உயிர் தெழுந்து விட்டால் இப்பொழுது விண்ணகத்திற்கு எழுந்தருளி விடுவார். யார் இருக்கிறார்கள் என்று திருச்சபை கலங்கிய நேரம், அப்போஸ்தலர்கள் கலங்கிய நேரம். கடந்த வாரம் நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன், திருச்சபை எப்பொழுது கலங்கியது?
ஒரு பெரிய தலைவர் இருக்கிறார், ஒரு நிறுவனத்தின் தலைவர் என்று அவர் இறந்து விட்டால் அந்த நிறுவனம் கலங்கிவிடும். இன்னும் யார் நம்மை வழிநடத்துவது, யார் நம்மை இட்டு செல்வார்கள் என்று. அப்படி பார்க்கும் பொழுது திருச்சபை கடைசியாக கலங்கியது எப்பொழுது தெரியுமா? யார் நமக்கு இருக்கிறார்கள், யார் நம்மை வழிநடத்துவார்கள் என்று திருச்சபை பயந்தது கடைசியாக எப்பொழுது தெரியுமா? அப்போஸ்தலருடைய காலத்தில் மட்டும்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பொழுது அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள், நம்மையும் கொன்று விடுவார்கள் என்று. அப்பொழுது மட்டும்தான் திருச்சபை கலங்கியது. அதற்கு பின் யார் வந்தாலும் சென்றாலும் திருச்சபை எப்பொழுதும் கலங்கியதில்லை. ஏனென்றால் அவர் இருக்கிறார் என்ற தைரியம். நான் உங்களை அனாதைகளாக விட்டுவிட மாட்டேன், தூய ஆவியானவர் உங்களை வழிநடத்துவார், அந்த தைரியம் திருச்சபையோடு இருக்கிறது. யார் இருந்தாலும் யார் இல்லாவிட்டாலும் இந்த தைரியத்தை தாய் திருச்சபை இழப்பதே இல்லை, கலங்குவதே இல்லை. ஏன்? அவர் இருக்கிறார், உங்களை நான் அனாதைகளாக விட்டுவிட மாட்டேன். அந்த தூய ஆவியானவரும் நம்மை ஆண்டவருடைய நற்செய்திக்கு அழைத்து செல்கிறார். நான் திருவலியின் தொடக்கத்தில் உங்களுக்கு சொன்னேன், இந்த திருவழிபாட்டின் ஆண்டின் கடைசியில் இருக்கிறோம். அடுத்த வாரம் கிறிஸ்து அரசருடைய பெருவிழா. அதற்கு பின் நாம் எந்த காலத்தை தொடங்கவிருக்கிறோம்? ஆகமன காலத்தை தொடங்கவிருக்கிறோம். புதிய ஆண்டு, புதிய திருவழிபாட்டு ஆண்டை நாம் தொடங்கவிருக்கிறோம். ஆகமன காலத்தை, வருகை காலத்தை தொடங்கவிருக்கிறோம். இந்த நான் 3 பகுதிகளை சொன்னேன் அல்லவா? இந்த மீட்பின் வரலாறில் முதல் பகுதி, இரண்டாவது பகுதி, மூன்றாவது பகுதி என்று. முதல் பகுதியும் ஆண்டவருடைய வருகையை குறிக்கிறது. தூய ஆவியானவரும் நம்மை ஆண்டவர் போதித்த அந்த நற்செய்தியை தான் விளக்கி அதனுடைய வெளிச்சத்தில் நம்மை வழிநடத்துகின்றார். அப்படியானால் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை, அவருடைய வாழ்வை, அவருடைய பாடுகளை, அவருடைய மரணத்தை, உயிர்ப்பை, விண்ணேற்றத்தை நாம் கொண்டாட வேண்டும். இந்த திருவழிபாட்டு ஆண்டு அதைத்தான் செய்கிறது. எப்படி ஒரு மாதத்தில், ஒரு வருடத்தில் அநேக மாதங்கள் இருக்கிறது அல்லவா? ஒரு வருடத்தில் அநேக மாதங்கள் இருக்கிறது. அப்படி இந்த திருவழிபாட்டு ஆண்டில் அநேக காலங்கள் இருக்கிறது. திருவருகை காலம் என்று சொல்கிறோம், கிறிஸ்மஸ் காலம் என்று சொல்கிறோம். இந்த திருவருகை காலத்திலும் கிறிஸ்மஸ் காலத்திலும் ஆண்டவருடைய பிறப்பையும் அவர் குழந்தை பருவத்தையும் நாம் கொண்டாடுகிறோம். அவர் திருமுழுக்கு பெறும் வரை. அதுதான் திருவருகை காலமும் கிறிஸ்மஸ் காலமும். எவ்வளவு அழகாக திருச்சபை இதை வடிவமைத்திருக்கிறது பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையின் ஒரு நாளையும் நாம் விட்டுவிடக்கூடாது, ஒரு நொடியையும் நாம் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி இந்த திருவழிபாட்டு ஆண்டையே அப்படிதான் வடிவமைத்திருக்கிறது தாய் திருச்சபை. திருவருகை காலமும் கிறிஸ்மஸ் காலமும் மாதாவுக்கு மங்கள வார்த்தை சொன்ன அந்த கணம் முதல் ஆண்டவர் ஞானஸ்தானம் வாங்கிய அந்த நாள் வரை திருவருகை காலத்திலும் கிறிஸ்மஸ் காலத்திலும் நாம் கொண்டாடுகிறோம். அதைத் தொடர்ந்து பொது காலம். ஒவ்வொரு ஞாயிறும் நான் உங்களுக்கு அறிவிப்புகள் சொல்லும் பொழுது அதை சொல்கிறேன். இன்று பொது காலத்தின் 30வது ஞாயிறை, 33வது ஞாயிறை கொண்டாடுகிறோம். இந்த பொது காலம் எதை நம்மை தியானிக்க அழைக்கிறது? ஆண்டவருடைய வாழ்க்கையை, ஆண்டவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும், அவர் நமக்கு கொடுத்த நற்செய்தியையும் இந்த பொது காலத்தில் நாம் தியானிப்போம். பொது காலத்தில் அவருடைய பிறப்பையோ இறப்பையோ நாம் தியானிக்க மாட்டோம். அவருடைய வாழ்க்கை, அந்த 3 ஆண்டுகள் ஆண்டவர் செய்த ஒவ்வொரு செயல்களையும் இந்த பொது காலத்தில் நாம் விசேஷமாக தியானிப்போம். ஒவ்வொரு அதிசயங்களும் அற்புதங்களும், அவருடைய மன்னிப்பு, அவருடைய ஆற்றல் இந்த பொது காலத்தில் நாம் கொண்டாடுகிறோம். நீண்ட காலம் ஒரு நாளையும் நாம் விட்டுவிடக்கூடாது ஆண்டவருடைய வாழ்க்கையில். பொது காலத்தில் அதற்காகத்தான் இத்தனை வாரங்கள். இப்பொழுது நாம் 33வது வாரத்தில் இருக்கிறோம். பொது காலம் 33 வாரங்களாக ஆண்டவருடைய வாழ்க்கையை நாம் தியானித்த வண்ணமாக இருக்கிறோம். அவருடைய அற்புதங்களை, அவருடைய உவமைகளை, மன்னிப்பை நாம் தியானித்திருக்கிறோம் 33 வாரங்களாக. அதன் பிறகு ஆண்டவருடைய பாடுகளையும் இறப்பையும் நாம் தியானிக்க எந்த காலம் இருக்கிறது? தவக்காலம் இருக்கிறது. தவக்காலம் இருக்கிறது. அவருடைய பாடுகள், அவருடைய மரணத்தை நாம் தியானிக்க
நம் மனம் திரும்ப எப்படி இந்த ஆண்டவருடைய பாடுகளும் மரணமும் என்னை புது வாழ்வுக்கு இட்டுச் செல்கிறது என்பதை தவக்காலத்தில் நாம் தியானிக்கிறோம். அவருடைய மரணத்தையும் பாடுகளையும் நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தவக்காலம். அதைத் தொடர்ந்து மாபெரும் அதிசயங்களுக்கெல்லாம் அதிசயமான அவருடைய உயிர் தெழுதலை நாம் எந்த நாட்களில் கொண்டாடுகிறோம்? உயிர் தெழுந்த காலம், ஈஸ்டர் சீசன். ஈஸ்டர் சீசன் எப்படி ஒரு வருடத்தில் அநேக காலங்கள் இருக்கிறது. நம்ம சொல்ற மழைக்காலம், வெயில் காலம், குளிர்காலம். அப்படி இந்த ஆண்டில், இந்த திருவழிபாட்டு ஆண்டில் இந்த காலங்கள் இருக்குது. ஈஸ்டர் காலம், தவக்காலம். இந்த ஈஸ்டர் காலத்தில் நாம் ஆண்டவருடைய உயிர் தெழுதலை நாம் கொண்டாடுகிறோம். அதன் பின் நடந்தது எல்லாம் ஆண்டவருடைய விண்ணேற்பு, தூய ஆவியானவர் இறங்கி வந்தது, அதை அனைத்தையும் நாம் ஈஸ்டர் நேரத்தில் கொண்டாடுகின்றோம். இப்படி இந்த திருவழிபாட்டு ஆண்டு முழுவதையும் அத்துணை அழகாக தாய் திருச்சபை வடிவமைத்திருக்கிறது. ஒவ்வொரு காலமும் இவருடைய வாழ்க்கையை நாம் கொண்டாடிட, அதைதான் ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் சொல்கிறோம். அவர் மீண்டும் வருவரை அவருடைய மரணத்தையும் உயிர்ப்பையும் நாங்கள் எடுத்துரைப்போம், நாங்கள் சாட்சிகள். அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள் அல்லவா, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு நாங்கள் சாட்சிகள் என்று. இன்று நாமும் இந்த உலகத்திற்கு சொல்வது அதுதான். அவருடைய வாழ்வுக்கும் மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் நாங்கள் சாட்சிகள். அவர் வரும் வரை அதுதான் நம்முடைய பணி. அவர் மீண்டும் வருவார் என்று நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய விசுவாசத்தின் மையமாக இருக்கிறது. That the Lord will come again. இன்று ஆண்டவர் அந்த இரண்டாம் வருகையை பற்றி தான் நம்மை தியானிக்க அழைக்கின்றார். எத்தனை அழகாக சொல்கிறார். இது ஏதோ ஒரு கற்பனை அல்ல, கற்பனை அல்ல. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை நீங்கள் காண்பீர்கள். இட் இஸ் நாட் an imagination. ஆண்டவர் நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்வதில்லை, நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்கிறார். அதற்காகத்தான் அதை நோக்கித்தான் நம்முடைய வாழ்க்கை பயணம். அப்படியானால் இந்த இரண்டாம் வருகைக்காக, ஆண்டவர் மீண்டும் வருகிறார் என்ற இந்த மறை உண்மைக்காக நாம் எப்படி தயாரிக்க வேண்டும்? முக்கியமாக 3 விஷயங்கள் இந்த இரண்டாம் வருகை. முதலாவதாக உறுதியான விசுவாசம். உறுதியான விசுவாசம், பெர்சிவியரன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லும். உறுதியான விசுவாசம். அவர் வரும் பொழுது என்னுடைய விசுவாசத்தை நான் காத்துக்கொள்வேன். அவர் வரும் அளவு என்னுடைய விசுவாசத்தை நான் அறிக்கையிடுவேன். அந்த உறுதியான விசுவாசம் முதலாவதாக. இரண்டாவதாக மனம் திரும்பி ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்வது. ரிப்பெண்ட் அண்ட் ப்ரிப்பேர். மனம் திரும்பி நாம் நம்மையே தயாரித்துக் கொள்வது. அதைதான் அநேக ஊமைகளில் ஆண்டவர் சொல்கிறார். அநேக ஊமைகளை ஆண்டவர் சொல்கிறார். அந்த 10 கன்னியர் ஊமை, எப்படி அவர்கள் தயார் நிலையில் இருந்தார்கள், ஆண்டவரை சந்தித்தார்கள். தயார் நிலையில் இல்லாதவர்கள் அவரை சந்திக்க முடியவில்லை. நாம் மனம் மாறி தயார் நிலையில் இருக்க வேண்டும். இப்பொழுது ஆண்டவர் நம்மை சந்தித்தாலும் நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன். புனிதர்களாக இருக்க வேண்டும் என்று அல்ல, நான் மனம் மாறி ஆண்டவரே உம்மை நாடி இருக்கிறேன் என்று சொன்னால் போதும், அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். மூன்றாவதாக, அவர் வரும் அந்த நாள் நாம் மகிழ்ச்சியோடு அவரை எதிர்கொள்ளும் நாள். அநேக இந்த சின்ன சின்ன சபைகள் ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை எப்படி நமக்கு காண்பிக்கிறார்கள் என்று சொன்னால், பயமுறுத்தும்படி ஆண்டவர் வந்து விடுவார். அதற்காகத்தானே காத்து கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தானே இந்த விசுவாசம். ஏன் அந்த இரண்டாம் வருகைக்கு நாம் பயப்பட வேண்டும்? அநேக சபைகள் மக்களை பயமுறுத்துவதை, அது ஆண்டவர் வந்து விடுவார், அவர் என்னை மீட்க வருகிறார், என்னை சந்திக்க வருகிறார். இன்றைய முதல் வாசகம் மிகவும் அழகாக சொல்கிறது. அந்த விசுவாசத்தை காத்து கொண்டோர்கள், விசுவாசத்தை இழந்து விட்டோர்கள் எப்படி என்று. விசுவாசத்தை காத்து கொண்டோருக்கு அந்த நாள் மீட்பின், விடுதலையின் நாளாக இருக்கும், உயிர்ப்பின் நாளாக இருக்கும், நிலை வாழ்வின் நாளாக இருக்கும். எத்தனை மகிழ்ச்சி! இறைவனை நான் பார்க்கும் பொழுது அது என்னுடைய விடுதலையின் நாளாக, மீட்பின் நாளாக, உயிர்த்தெழுதலின் நாளாக, நிலை வாழ்வின் நாளாக இருக்கும் என்று முதல் வாசகம் சொல்கிறது.
தானியேல் புத்தகத்திலிருந்து. யார் அந்த விசுவாசத்தை காத்து கொள்வதில்லையோ அவர்கள் வெட்கப்படும் நாளாக இருக்கும் என்று சொல்கிறது. வெட்கப்படும் நாள். யார் விசுவாசத்தை இழந்து விடுகிறார்களோ அவர்கள் தான் பயப்பட வேண்டும். ஆனால் அநேக சபைகள் இன்று மக்களை இந்த இரண்டாம் வருகை கொண்டு பயமுறுத்துகிறது. ஆண்டவர் வந்து விடுவார், வரட்டுமே, அதற்காகத்தானே காத்து கொண்டிருக்கிறோம், அதற்காகத்தானே ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அவர் மீண்டும் வருவார் என்று. அவருடைய வருகை நமக்கு பயம் தருவதில்லை, மகிழ்ச்சியை தான் தர வேண்டும். அதைதான் புனித லூக்கா மிகவும் அழகாக சொல்வார். அவர் வரும்பொழுது நீதிமான்கள் அனைவரும் தலை நிமிர்ந்து அவரை மகிழ்ச்சியோடு வரவேற்பார்கள் என்று சொல்லி. இன்று இந்த திருவழிபாட்டின் ஆண்டின் இறுதியில் இருக்கும் நமக்கு ஆண்டவர் மீண்டுமாக அவருடைய திருவருகையை உணர்த்துகின்றார், அவருடைய இரண்டாம் வருகையை உணர்த்துகின்றார். அதற்கு தேவை உறுதியான விசுவாசம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் மாறுவது, தயார் நிலையில் இருப்பது, அவர் வரும்பொழுது அவரை மகிழ்ச்சியோடு எதிர்கொள்வது. யார் விசுவாசத்தை காத்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நாள் மகிழ்ச்சியின் நாளாக, விடுதலையின் நாளாக, மீட்பின் நிலை வாழ்வின் நாளாக இருக்கும். விசுவாசத்தை இழந்தவர்களுக்கோ வெட்கத்தின் நாளாக இருக்கும். ஐயோ, விசுவாசத்தை இழந்து விட்டோமே, ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் என்னை அழைத்தாரோ அந்த அழைப்பை நான் உதறி தள்ளிவிட்டேனே என்று நாம் தலை குனிந்தவர்களாக நிற்போம், அவரை பார்க்க முடியாமல். அவர் அப்படி மாட்சியோடு வரும்பொழுது, ஆண்டவரே, நான் உன்னை தலை நிமிர்ந்து பார்க்க வேண்டும், என்னுடைய குற்றம் குறைகளை எல்லாம் உமக்கு ஒப்பு கொடுத்து தலை நிமிர்ந்து உன்னை பார்க்க வேண்டும். அந்த ஆசீர்வாதம் எனக்கே உரியதாக வேண்டும், உங்களுக்கு உரியதாக வேண்டும். அவர் வரும்பொழுது தலை நிமிர்ந்து அவரை பார்க்க எத்தனை மகிழ்ச்சியாக இருக்கும். அவர் மேகங்கள் மீது மாட்சியோடு வருவதை நாம் காண்பதற்கு அந்த நாள் நமக்கு ஆசீர்வாதத்தின் நாளாக, நம்முடைய வாழ்க்கையின் மேன்மையான நாளாக மாறட்டும். அன்று நாம் தலை நிமிர்ந்து அவரை சந்திப்போம் என்ற விசுவாசத்தோடு அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த பாடலின் வழியாக நம்மையே நாம் இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்கும். இந்த திருவழிபாட்டின் ஆண்டின் முழுவதும் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் வருகின்ற திருவழிபாட்டு ஆண்டு வருகை காலத்தோடு தொடங்குகிறது. அந்த ஆண்டு முழுவதும் நாம் நம்மையே தயாரிக்க அவர் மீண்டும் வருவார் என்பதுதான் நம்முடைய விசுவாசம். அது மகிழ்ச்சியின் நாளாக இருக்கும். அவர் வரும்பொழுது நாம் வான தூதர்களோடு அவரை சந்திக்க இந்த நேரத்தில் ஜெபிப்போம். அந்திம தீர்ப்பு நாள் விரைவில் வருமென்று ஆவலாய் யாவரும் நோக்குகின்றோம். அந்திம தீர்ப்பு நாள் விரைவில் வருமென்று ஆவலாய் யாவரும் நோக்குகிறோம். வானமேகங்களில் நீ வரும் அந்நாளில் வானோர்களோடும்மை புகழ்வே. வானமேகங்களில் நீ வரும் அந்நாளில் வானோர்களோடும்மை புகழ்வேன். அனைவரும் சேர்ந்து திருநாம கீர்த்தனம் பாடாத நாவு இருந்தென்ன பயனோ நாதா. இறைவாவு நண்பர்க்கு சாட்சி சொல்லாத உதடுகள் எனக்கே நாதா. நான் வாழ்வதும் எதற்கோ தேவா. அருமையான வரிகள். உம்முடைய நாமத்தை பாடாத நாவு எனக்கு எதற்கு என்று நாம் கேட்கிறோம். அவர் வரும் வரை அவருடைய நாமத்தையும் புகழையும் பாட ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, நம்மை ஒவ்வொரு நாளும் கண்ணினிமை போல் காத்து வரும் இறைவனிடம் நம்முடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் எடுத்துச் சொல்வோம். அன்பின் இறைவா, எங்கள் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர் அனைவரையும் பாதுகாத்து மக்களை இறை அன்பில் ஒன்றிணைக்கும் கருவிகளாக அவர்கள் எந்நாளும் செயல்பட
அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது நாட்டு தலைவர்களும் சமுதாய தலைவர்களும் ஜாதி, இன, மொழி, மதத்தின் பெயரால் நடைபெறுகின்ற வன்கொடுமைகளை அறவே வெறுக்கவும், குறிப்பாக வறுமையை ஒழித்து அனைவரும் சமுதாயத்தில் மதிப்பிற்குரியவர்களாக வாழும்படி அயராது உழைக்க துணை புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக ஏழையரின் நாளை இன்று அனுசரிக்கும் நாங்கள் வறுமையில் வாடுவோர், நோய்களில் துன்பப்படுவோர், ஆதரிக்க யாருமற்றோர் ஆகியோருக்காக உதவிக்கரம் நீட்டி செயல்பட தேவையான நல் மனதினை எங்களுக்கு தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணரசில் பங்கு கொள்ள தகுதியுடைய மக்களாக நாங்கள் வாழவும், என்னாலும் விழிப்புடன் இருந்து எங்கள் வாழ்வை மாற்றியமைத்து கொள்ளவும் எங்களுக்கு உதவிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிப்போம். நோயுற்றோருக்காக ஜெபிப்போம். இந்த திருவழிபாடு ஆண்டில் இறைவன் நம்மோடு பேசி இருக்கிறார், நமக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறார், வழி நடத்தி இருக்கிறார். நாம் சோர்ந்து உட்காரும் பொழுது நமக்கு துணையாக இருந்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வருகின்ற திருவழிபாட்டு ஆண்டில் இன்னும் விசுவாசத்தோடு அவருடைய மரணத்தையும் உயிர்ப்பையும் நாம் எடுத்து உரைக்க தேவையான ஆசிரியருக்காக மன்றாடுவோம். நம்முடைய ஜெபங்களுக்காக யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிப்போம். யாருடைய இல்லங்களில் அன்னையுடைய திருசுரூபத்தை வைத்து அன்னையின் வழியாக தன்னுடைய குடும்பங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த எல்லா குடும்பங்களுக்காகவும் விசேஷமாக ஜெபிப்போம். அன்பை உருவான இறைவா, நாங்கள் உம்முடைய பிறப்பையும் வாழ்வையும் பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் முழுமையாக விசுவசிக்கவும், நாங்கள் விசுவசிப்பதை உறுதியாக உலகிற்கு எடுத்துரைக்கவும் எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.